என்னங்க காலை எருவு மாட்டு காலைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி ஒரு திரைப்படம். குறிப்பாக கபடி விளையாட்டுகளை வச்சு பல்வேறு வகையான திரைப்படங்கள் வந்து விட்டது. இப்போ அண்மையில் பைசன் என்ற ஒரு திரைப்படம். யாருங்க ஏங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு தானே, எல்லாத்தையும் காதலை பார்த்தா ஆயிரக்கணக்கான 1700 படங்கள் பண்ணப்பட்டிருக்கு. விடலாமா? அவங்க நண்பர்கிட்ட சொன்னேன், என்னங்க இதை மாதிரி பண்ணீங்க. யாருங்க இதை? பாரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, நீலம் ப்ரொடக்ஷன்ஸோடைய தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு, ஆரம்பத்தில் அட்டைக்கட்டி எடுத்தாரு, அடுத்தாப்புல வந்து அந்த மெட்ராஸ் படம் எடுத்தாரு, அதை அடிப்படையாக வச்சு ரஜினிகாந்தோட கபாலி எடுத்தாரு இயக்குனர். அடுத்தாப்புல வந்து நிறைய வரிசையாக போச்சு. அந்த நிறைய ரெண்டாவது படமும் செய்தார். அதே அடிப்படையாக வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அவரு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி என்ன பண்ணாரு, மாரி செல்வராஜ் இயக்க சொல்லியிருந்தாரு. அது படியேறு பெருமாள் பண்ணாரு. அடுத்து அவரே சொந்த தயாரிப்பில் வாழை செய்தாரு. இது வந்து கொண்டு படத்தை யாரு ரஞ்சித் செய்கிறார், ரஞ்சித் தயாரிக்கிறார். கூட யாராவது செய்யறாங்கன்னா, அதாவது சமீர் நாக், அடுத்து அதிதி ஆனந்த், அடுத்து தீபக் சேகர். இது தவிர இதுல யாருன்னா துருவ்னு சொல்லிட்டு யாரு நம்ம விக்ரமோடைய விக்ரம் பண்றாரு, ஒரு இளைஞர் செய்கிறார். இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும். இது என்னன்னா 3 PROக்கள் செய்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரஞ்சிதா அந்த படம் எடுப்பார், இந்த படம் எடுப்பார் நினைச்சிட்டு போக மாமன் எல்லாம் எடுத்த நம்ம இவரே இயக்குனராக போட்டு செய்கிறாங்க. மாரி செல்வராஜ் போட்டு கதை பண்ணுறாங்க. பண்ணால் ஆடியோ ரிலீஸு நிறைய விஷயம். இதில் என்ன ஆச்சுன்னா, மொத்த ஆடியோ ரிலீஸை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாடல்கள் பதிவு செய்தது இசையமைத்தார் பாருங்க, அவருடைய இசையமைப்பாளர் தான் அந்த பாடல்கள் அனைத்தையும் மேடையிலேயே அத்தனை பாடல் லைவாக வாசிச்சு காமிச்சாங்க. புது முகமாக அப்கமிங் மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணாங்க. அப்புறம் அடுத்தாப்புல வந்து இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி இது கொடுக்கும் போதெல்லாம் ஒரு வித்தியாசமாக திரையில் ஏத்தாப்புல இருந்து கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி பண்ணாங்க. அண்மையில் இப்போ நடந்துச்சு. அதனுடைய தொகுப்பு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன செய்து கொண்டார்கள் என்பதை கொஞ்சம் பார்ப்போமே, வாங்குறேன்.